சில நேரத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோன்னு தான் சொல்கிறோம், ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேங்குது, சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னோன்னே எத்தனை பேர் சந்தோஷமாக ஓடி வந்தீங்க? உண்மையே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சந்தோஷமாக வந்தேன்னு சொல்கிறவங்க சத்தமாக வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பெரிய மழை வரப்போகுது. அப்போது அல்லேலூயா, அதற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான், தேவனை நம்பி இருக்கிறதற்கு அடையாளமாய் அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுவோமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவி பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம தேவனுக்கு பேர் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவன்? நம்ம நம்பிக்கை தேவன் மேலே உறுதியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறோன்னு சொன்னால் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த நம்பிக்கைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5ஆம் வசனம். மேலும் நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன்னு சொல்லுவோமா? எந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது? எந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது? நம்முடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு தேவ அன்புனால தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. எதனால வைக்கிற நம்பிக்கை? தேவைக்காக வைக்கிற நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? தேவைக்காக மாத்திரம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் மாறிடும். அந்த நம்பிக்கைக்கு பலன் இல்லாமல் போகும். ஆனால் தேவன் மேல் வைக்கிற அன்பினால் உண்டாகிற நம்பிக்கை, எல்லாரும் சொல்லுங்க, எதனால் உண்டாகிற நம்பிக்கை? தேவன் அன்பினால் உண்டாகும். அதற்கு நிச்சயமா பலன் உண்டு. அது நம்மளை வெட்கப்படுத்தாது, அது நம்மை ஏமாற்றாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரு குறையுமே கிடையாது. சில நேரத்தில் ஆண்டவர் சில தவறுகளை செய்து விட்டது போல சிலர் ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடுவது, ஆண்டவரை குறைத்து பேசுவது, ஆண்டவரை குறைத்து பார்ப்பது நம்முடைய அறியாமை. அந்த அறியாமையை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் என்ன சொல்லக்கூடாது, நம்ம அறியாமையை பெருசாக நினச்சி நான் நம்புனதை ஏமாந்துட்டேன், நான் நம்புனது எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுகிற இடத்திற்கு நாம் வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம நம்பிக்கை தேவன் மேலே எப்படி இருக்கணும்னா, வசனம் சொல்லுது, நான் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னா எனக்கு என்ன வரும்? அன்பு. உபத்திரம் வரும். என்ன வருங்க? உபத்திரம். எல்லாம் சொல்லுங்களேன், என்ன வரும்? உபத்திரம். உபத்திரம் எதை கொண்டு வருமா? பரீட்சையை கொண்டு வரும். பரீட்சை எதை கொண்டு வருமா? உபத்திரம் பொறுமையை. பொறுமையும் பொறுமை பரீட்சையை கொண்டு வரும். பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்புனால நமக்குள்ள நம்பிக்கை உருவாகுது அப்படின்னா அதற்கு என்ன உண்டுங்க? பரீட்சை உண்டு, உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்? பொறுமையை கொண்டு. பொறுமையை சோதிக்கும்.
அந்த பொறுமையை சோதிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், பரீட்சையாக இருக்கும். அந்த பரீட்சை தான் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாக்குறது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்பட்டு போகவே விடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கை தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. ஆமென். ஆமென். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் புஸ்தகத்திலே எசேக்கியா என்ற ராஜா 18ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை நம்பி நான் கைவிடப்பட்டேன் என்று ஒருவர் சொல்லுவாரானால் அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கற்பனைகளை அறியவில்லை, தேவனை அறியவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா தேவன் மேல் நம்பிக்கை வைத்தானாம். அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக அவன் என்ன செய்தானா, தேவன் தனக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை எல்லாம் என்ன செய்தானா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்தான்? நடந்து வந்தான், கை கொண்டு நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு வருஷ கணக்கான வர்றேன், வேத வசனம் எனக்கு தெரியும், எனக்கு ஆராதிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏட்டு சுரைக்கா சமைக்கும். ஆண்டவரை எனக்கு எல்லாம் தெரியும் அவரை பற்றி அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அவரை தெரிந்திருப்பதற்கு அடையாளமாய் அவர் கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய பெரிய பின்னடைவு, கிறிஸ்தவத்தினுடைய பெரிய முன்னேற்றத்திற்கான தடை செய்ய வேண்டியதை செய்யறது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. என்ன செய்யறது கிடையாது? செய்ய வேண்டாததை ரொம்ப தெளிவாக செய்கிறது. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வேதம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதை தெளிவாக என்ன செய்கிறது? பிளான் பண்ணி வீட்டில் செய்கிறது. ஆனால் கர்த்தர் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதை எந்த பிளானும் போடுறது கிடையாது, அதை செய்கிறதும். அப்புறம் கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொன்னால் உன்னை சொட்டையை எடுத்துருவார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில் குறை கிடையாது. கர்த்தரிடத்தில் குறை கிடையாது. யாரிடத்துல தான் குறை உண்டு? நம்முடைய குறைவுகளை நாம் உணர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? எசேக்கியா ராஜாவினுடைய தகப்பன் ஆகாஸ் ஒரு மோசமான ராஜா. அவன் தன் நாட்களிலே தேவாலயத்தை மூடி ஆராதனைகளை எல்லாம் கெடுத்து போட்டான், நாட்டை தீட்டுப்படுத்தினான் அசுத்தங்களினாலே. ஆனால் எசேக்கியா ராஜாவான உடனே அவன் செய்த காரியம், தேவாலயத்தின் கதவுகளை திறந்து தேவாலயத்தில் இருந்த எல்லா அருவருப்புகளையும் அகற்றி போட்டான். தேசத்தில் இருந்த அருவருப்புகளை அகற்றி போட்டான். தேசத்தில் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா தவறுகளையும் அவன் சரிபடுத்தினான். எல்லாத்தையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அகற்றி தேவனுக்கு பிரியமானதை செய்ய தீவிரம் அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு வைராக்கியம் வேணும். ஆமீன் சொல்லுவோமா? உலகத்தை நான் பாருங்க, எதுக்கும் வைராக்கியமா இருக்கிறாங்க.
நம்ம கர்த்தருக்காக என்ன வைராக்கியம் பாராட்டுறோம்? கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன வைராக்கியம் பாராட்டுகிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த எசேக்கியாவுக்கு சோதனை வந்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. அவனுக்கு விரோதமாக ஒரு இவ்வளோ நல்ல தேசத்தை சுத்திகரித்து சரி அவன் கொண்டு போயிட்டு இருக்க சமயம் அவனுக்கு விரோதமாக அசீரியா நாட்டு ராஜா சனகரிப்பு அவன் தன் படைத்தலைவனை அனுப்பி யூதேயா தேசத்தை சூழ கொத்தளம் போட்டு அவன் யூதேயா தேசத்தை பிடிப்பதற்கு அவன் ஆயத்தமாயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்ககிட்ட இருந்து வர்ற ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகளின் மேல் ஏறத்தக்கவைகளை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரு சிறிய தலைவரின் முகத்தை எப்படி திருப்புவாய்? எதங்களோடும் குதிரைகளோடும் வருவார்கள் என்று எகிப்தியரை நம்புகிறாய். இப்போது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனா? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரா என்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு எதிரி நாட்டு ராஜா வந்து ஆண்டவரே அறியாதவன் அவன் வந்து பேசுகிறான். எசேக்கியாவை பார்த்து நான் உனக்கு 2000 குதிரையை தரேன், குதிரையில் ஏறுறதுக்கு உங்ககிட்ட வீரர்கள் இருக்காங்களா? குதிரையில் ஏறுறதுக்கு உங்ககிட்ட வீரர்கள் இருக்காங்களா? ஒரு 2000 குதிரையை நான் உனக்கு கொடுத்தேன்னா கூட அந்த குதிரையில் ஏறுறதுக்கு உங்ககிட்ட என்ன கிடையாது? வீரர்கள் கிடையாது. நீ எனக்கு விரோதமாக எப்படி தப்பிச்சு நீ ஜெயிச்சிடலான்னு எதை நம்பி இருக்கிற? அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறான், அவனை அசட்டை பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த எசேக்கியா ராஜா சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்களேன். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எசேக்கியா சொன்ன வார்த்தையின் மேலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென், ஆமென். அங்கே பாருங்க, எசேக்கியா பயமுறுத்துகிற அந்த வார்த்தை வரைக்கும் அவன் சொல்கிறான், அசீரியா ராஜா கிட்ட இருக்கிறது என்னதுங்க? மாம்ச பலம். எல்லாம் சொல்லுங்க, என்ன பலம்? மாம்ச பலம். ஆனால் நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கோலியாத்துக்கு முன்பாக நின்ற சவுலினுடைய ராணுவம் என்ன செஞ்சுச்சு? கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கிச்சு. 40 நாள் நடுங்கிச்சு. ஆனால் 40ஆவது நாள் வந்து நான் தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது கோலியாத்தை பார்த்து தைரியமாக எதிர்த்து நின்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு காரணம் ஒன்று தான். அவன் சொன்னான், இந்த கோலியாச்சு மாம்ச மலையாக இருக்கலாம், ஆனால் அந்த மாம்ச மலையோட தேவன் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். எசேக்கியா கர்த்தரை நம்பினதுனால அவனுக்கு விரோதம் இந்த சனகரிப்பை ஒரே ராத்திரியில் ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பலசாலிகளை கொண்டு போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ராத்திரி தேவன் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாய் யோபுவினுடைய சிறையிருப்பு மாறினது. அல்லேலூயா. ஒரே ராத்திரி
யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில் பிரதான ஸ்தானத்திலே ஆண்டவர் கொண்டு போனார். ஒரு ராத்திரியில் உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு ராத்திரியில் உங்கள் வாழ்க்கை, ஆனால் உங்கள் நம்பிக்கை உலகத்தில் உள்ள எது மேலே இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வரணும். கர்த்தர் மேலே மட்டுமே இருக்கணும். ஆமேன். ஆமென். ஆதி திருச்சபை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததுனால உலகம் முழுவதும் பரவி பாய்ந்தது. நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது உலகத்தில் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம்.